என்ன தம்பி, இந்த ரூட்ல இப்பதான் உங்களை பாக்குறேன். புதுசா இருக்கீங்க. புதுசா ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஆமாண்ணே, இன்னைக்குதான் ஆட்டோ எடுத்தேன். ஓ சரிப்பா. நான் இங்கதான்ப்பா ஒரு 10 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியாண்ணே? ஆமாப்பா. அதான் உன்னை பார்த்ததே இல்லையே, கொஞ்ச நேரமாவே இங்கே நிக்கிறியேன்னு பேசலான்னு வந்தேன். தம்பிக்கு வீடு எங்கப்பா? பக்கத்துல எதுவும் கிராமத்துலயா? இல்லண்ணே, இதே ஊர் தான். இதே ஊரா? எங்கப்பா? எந்த தெருவுல? உங்களுக்கு அண்ணா நகர் தெரியுமா? தம்பி, யார் யார் எந்த ஏரியான்னு எல்லா டீடைலும் தெரியும். அதான் சொன்னேனே 10 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன்னு. அண்ணா நகர் இருக்குல்லண்ணே, அதுல நேரா போனீங்கன்னா 4வது வீடு. ஆமாமா, அந்த பெரிய பங்களா மாதிரி இருக்குமே, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடா? இல்லண்ணே, அந்த வீடு தான். என்னது புரியல? ஓ, அந்த வீட்டுக்கு பின்னாடி வீடா? ஐயோ இல்லண்ணே, அந்த வீடு தான் எங்க வீடு. என்ன தம்பி, காமெடி பண்றீங்களா? அந்த பெரிய பங்களால இருக்கேங்கிறீங்க, அப்புறம் ஆட்டோ ஓட்டுறேங்கிறீங்க. என்ன தம்பி? ஐயோ என்னண்ணே, சொன்னா நம்ப மாட்டீங்க. உண்மையாவே அதானே நம்ம வீடு. இருங்க, அப்ப என்ன சொல்ல வரீங்க? மிலிட்டரியில இருந்தாரு அருணாச்சலம் ஐயா, அவரு வீடுன்னு சொல்ல வரீங்க? அப்ப நம்ம ரைஸ் மில்லு, அதான் இந்த ஊர்லயே பெரிய ரைஸ் மில்லா இருக்கு, நம்ம முத்துமொழி தம்பி, அவரோட வீடுன்னு சொல்ல வரீங்க? அப்ப நீங்க யாரு தம்பி அவங்களுக்கு? அண்ணே, மிலிட்டரியில இருந்தாருன்னு சொன்னீங்களே அருணாச்சலம், அவரோட பையன் தான். எங்க அண்ணன் தான் முத்துமொழி. என் பேரு ஆதித்யா அருணாச்சலம். என்னது தம்பி, என்ன சொன்னீங்க? ஆதித்யா அருணாச்சலம் தம்பி நீங்களா? உங்களை சின்ன பிள்ளையில பார்த்தது, அதுக்கப்புறம் சரி. என்ன தம்பி, என்ன கோலம் அது? தம்பி, நீங்களா ஆட்டோல கூட எங்கேயுமே போனது இல்லையே, நீங்க எப்படி ஆட்டோ ஓட்ட வந்திருக்கிறீங்க? அதை பார்த்தாதான் எனக்கு மனசே கேட்கல. உங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன், அவராலதான் தம்பி நாங்க இங்க நிறைய பேர் இப்பெல்லாம் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி உங்க அப்பா, அவரு மிலிட்டரியில வேலை பார்த்தா அவரும் பெரிய மனுஷன். அப்புறம் உங்க அண்ணன் இந்த ஊர்லயே பெரிய ரைஸ் மில்லா வச்சிருக்காரு, நிறைய பேருக்கு இலவசமாவே அரிசி எல்லாம் கொடுப்பாரே தம்பி. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து நீங்க இப்படி ஆட்டோ ஓட்டுறீங்க, என்னால நம்பவே முடியல. ஏன்னா பெரிய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டக்கூடாதா? ஐயோ தம்பி, எங்களை மாதிரி நீங்க என்ன 3 வேளை சோத்துக்கு கஷ்டப்படுறீங்களா, இல்ல வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களே 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. நீங்க ஒரு கிராமத்துக்கே சாப்பாடு போடுற நிலைமையில இருக்கீங்க. அதனாலதான் தம்பி கேக்குறேன், வீட்டுல எதுவும் பிரச்சனையா? கோச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டீங்களா? உங்க அண்ணெல்லாம் ரொம்ப நல்லவராச்சே தம்பி, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஐயோ அண்ணனே, நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லாதீங்கண்ணே. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. அவரெல்லாம் என்னை எப்படிண்ணே வெளியே அனுப்புவாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட முதல் சவாரியே அண்ணனை கொண்டு போய் ரைஸ் மில்ல விட்டுட்டு தான் வரேன். எனக்கு போலீஸ் ஆகணும்னு பெரிய கனவுனே. அதான் போலீஸ் வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா வீட்டுல உட்காந்துருக்க போர் அடிக்குது. அதான் ஆட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தம்பி நீங்க ஆட்டோ ஓட்டுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு தம்பி. ஐயோ அண்ணன், அண்ணா நகர் வரைக்கும் போகணும், ஆட்டோ வருமா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ஆதி, டேய் மச்சான், என்னடா இது? ஹாய் நிம்மதி. ஹாயா? டேய், எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றேன், கூலா இங்க நின்னு வந்து ஹாய்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பார்க்க தான் இப்ப வீட்டுக்கு போலான்னு கிளம்புனேன். நடக்க முடியல, சரி ஆட்டோல போலான்னு வந்தா என்னடா நீ நின்னுட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? எதுக்கு என்ன பார்க்கணும்? எதுக்கு உன்னை பார்க்கணுமா? ஆமா, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் போன் எடுக்கல? சாரி நிம்மதி, எனக்கு உன்கிட்ட பேச ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. நீ அன்னைக்கு கிறிஷ்க்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரிஹர்சல் பார்த்துட்டு போனில, அப்போல இருந்தே என் மனசு அடுத்து உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் இருக்கு. இப்ப எதாச்சியா உன்னை பார்த்தப்ப கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை பழையபடி ஃப்ரெண்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என் மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நிம்மதி. டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். நிம்மதி, அது ஒரு வேலையா இருந்தேன். சரி சொல்லு. என்னடா சொல்லு? சரி, எனக்கு இப்ப புரியல. இப்ப எதுக்காக நீ இந்த Dress போட்டிருக்க? ஆமா, இப்ப என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல, நீ சொல்லுது தெளிவா. ஹேய், இந்த Dress போட்டுட்டு என்ன கலெக்டர் வேலைக்கா போக முடியும்? ஆட்டோ ஓட்டுறேன்டி. என்னது? ஆட்டோ ஓட்டுறியா? டேய், என்னடா சொல்ற? ஆமா, ஆட்டோ தான் ஓட்டுறேன். நீ எதுக்கு இப்போ இவ்வளவு ஷாக் ஆவற? பின்ன ஷாக் ஆகாம வேலைக்கு தானே போறேன்னு சொன்ன. ஏய், ஆட்டோ ஓட்டுறது வேலை இல்லையா? ஏன் திருடுறது லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களோ? டேய், இல்ல நிம்மதி, எனக்கு வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். ஆட்டோ ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் சந்தோஷமா வேலை பார்க்கறேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நான் ஆட்டோ ஓட்டிட்டே படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் நல்லாவும் படிப்பேன். இதுதான் இப்போதைக்கு என்னோட குறிக்கோளா இருக்கு. டேய், எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன? ஆனா என்னன்னு கேக்குறேன். மத்தவங்க ஆச்சரியப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ எப்படி இவ்வளவு ஆச்சரியப்படலாம்? உன்னோட காலேஜ் ஃபீஸ கட்டுறதுக்காகவே பூவெல்லாம் வித்துட்டு இருக்க. நீ போய் இப்படி நினைக்கலாமா? டேய், நானும் நீயும் ஒண்ணாடா. நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படி கிடையாது ஆதி. நீ பெரிய இடத்து பையன், நீ போய் இப்படி கஷ்டப்படலாமா? யாரா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கணும் நிம்மதி.
என்னோட உழைப்புல நான் சம்பாதிக்க போறேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பில்லதான், ஆனா இருந்தாலும் அது ஒண்ணும் இல்ல பாப்பா. நீ தம்பி அப்படியே பார்த்ததுனால தம்பி இப்ப வேலைக்கு போறது உனக்கு ஒரு மாதிரி புதுசா தெரியுது. ஆனா தம்பி சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. பரம்பரை சொத்து ஒரு பக்கெட் இருந்தாலும் நம்ம கை கால் நல்லா தானே இருக்கு. ஒளிச்சு சாப்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கும் தம்பியை முதல்ல பார்க்கும்போது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் தம்பி சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. என்னமோ எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சரி, என்னமோ உழைச்சு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அப்போ நான் இப்ப வீட்டுக்கு போகணுமே, என்ன வீட்ல டிராப் பண்றியா? தாராளமா டிராப் பண்றேன், வா. ஹே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக என்கிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன், அதானே? சரிடா, காசு தரல, ஏத்திட்டு போ. ஐயா, அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா நீ? நிம்மதி, ஃப்ரெண்டு வேற பிசினஸ் வேற. நான் கண்டிஷன் சொல்ல வந்ததே, ஃப்ரெண்டோட ஆட்டோல தானே போறோம், காசு கொடுக்காம போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. கரெக்டா காசு கொடுத்துரு, போனா போதுன்னு கொஞ்சம் சேர்த்து போட்டு கூட கூடன்னு சொல்ல வந்தேன். அட பாவி. சரிடா யப்பா, காசு கொடுத்துறேன், போதுமா? அது சரி, ஏறு. நிம்மதி, கிரிஷ், நிம்மதி, நீங்க நடந்து போறத பார்த்தேன், அதான் உனக்கு பிடிக்குமேனு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தா நிம்மதி. ஆதி, நீங்களா? ஏண்டா நாயே, நான் இங்க நிக்கிறது உனக்கு தெரியல. கிரிஷ், ஆதிய பாத்தியா? ஆதி உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறான். என்னது? ஆதி ஆட்டோ ஓட்டுறானா? ஐயோ ஐயோ. டே டே டே, ஆட்டோ தானடா ஓட்டுறேன்னு சொன்னேன். என்னமோ அனகொண்டா பாம்பியும் பாக்கெட்குள்ள விட்ட மாதிரி இப்படி கலகல கலகலன்னு சிரிக்கிற? இல்ல இல்ல, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. கிரிஷ், என்ன பேசுற நீ? ஐயோ நிம்மதி, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. ரொம்ப கெத்தா வீராப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, இப்ப ஆட்டோ ஓட்டுற நிலைமைக்கு இவன் வந்துட்டானேன்னு நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போவாது உன் ஃப்ரெண்டுக்கு பொறுப்பு வந்துச்சே. கிரிஷ், இப்படி எல்லாம் பேசாத. அவன் நல்ல பொறுப்பான பையன்தான். அவன் போலீஸ் ஆகணும்ன்றது அவனோட கனவு. அதனால இவ்வளவு நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஹோ, அதான் எந்த காக்கி சட்டை போட்டா என்னன்னு சார் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டாரோ? கிரிஷ், அப்படி எல்லாம் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ஆதி போலீஸ் ஆவான். ஆமா ஆமா, அதையும் தான் பாப்போமே. நிம்மதி, வரியா என்ன? எனக்கு அடுத்தடுத்த சவாரிலாம் இருக்கு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி மேன். போலாம் மச்சான். டே டே, நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ இது வரைக்கும் எங்க லவ் பார்த்தது இல்லல? தோ இப்ப பாப்ப. அண்ணா, எனக்கு சவாரி வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. நிம்மதி. என்ன கிரிஷ்? ஐ லவ் யூ. கிரிஷ், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் கிரிஷ்? நம்ம இந்த மாதிரி எல்லாம் பழக வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம லைஃபை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேல. நிம்மதி, எல்லாம் சொன்ன, அதுக்குன்னு ஒரு லவ் யூ கூட கிடையாதா? ஹே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? கிரிஷ், நீ இப்ப சொல்லிட்டு போயிருவ, ஆனா என்னோட வயசுக்கு அது வேற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நிம்மதி நிம்மதி, ப்ளீஸ் நிம்மதி, ஒரே ஒரு வாட்டி, இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல. கிரிஷ், என்ன பேசுற? பப்ளிக்ல வந்து நீ பாட்டுக்கு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க. ஆதி வேற நிக்கிறான். ஐயோ நிம்மதி, ஆதி ஓ ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ப்ளீஸ் நிம்மதி, எனக்காக என்ன பார்த்து ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ கிரிஷ், நீ என்ன லூசா? நிம்மதி, எனக்கு டைம் ஆகுது, வரியா இல்ல நான் போகட்டா? நிம்மதி நிம்மதி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிரிஷ், எனக்கு தோணும் போது நானே சொல்றேன். ஏன் இப்படி பண்ற? நான் கிளம்புறேன். ஹே நிம்மதி, உனக்கு தோணும் போது நீ சொல்லு, ஆனா இப்ப எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நிம்மதி, ஐ லவ் யூ. லூசி இவன். ஆதி, நீ வா, நம்ம போலாம். டிரைவர் அண்ணா. தம்பி, அண்ணா, பஸ் எல்லாம் நல்லா சுத்தபத்தமா தானே இருக்கு? கோயிலுக்கு போறோம்ல, அதான் கேட்டேன். தம்பி, பஸ்ஸை ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணி தான் தம்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் தம்பி இருக்கு. யாராவது சவாரி கேட்டாங்கன்னா முதல்ல பஸ்ஸை சுத்தம் பண்ணி தான் தம்பி எடுத்துட்டு வருவோம். சரிண்ணே, எதுக்கும் கேட்டுக்கிட்டேன். சரிங்க தம்பி. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா இல்ல லேட் ஆகுமா? அவ்வளவுதானே, எல்லாரும் கிளம்பியாச்சு. என் தம்பி மட்டும் வெளியே போயிருக்கான், அவன் வந்துட்டானா அப்படியே பஸ் எடுக்கிறது தான். சரிங்க தம்பி. அண்ணா, டீசல்லாம் போட்டீங்கல்ல? போற வழியில போட்டுக்கலாம் தம்பி. சரிங்கண்ணே. சரி, நான் பஸ்ல இருக்கேன் தம்பி, நீங்க வாங்க. சரிங்கண்ணே. என்னங்க? சொல்லுமா. எங்கங்க போயிட்டாரு உங்க தம்பி? எவ்வளவு நேரமா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடியலங்க. அவன் என்னம்மா முன்ன மாதிரியா? ஏதாவது சவாரிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்க்கணும்.
என்னங்க, நம்ம ஒன்னும் சும்மா ஜாலியா ட்ரிப்புக்கு போல, நினைச்ச நேரத்துக்கு கிளம்புறதுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போறோங்க. நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பணும். சீக்கிரமா உங்க தம்பிய ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வந்துருமா வேதா? 1 மணி நேரமா இத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வந்துருவான்னு. இன்னும் வந்த பாடே இல்ல. அவன் வந்துருவான். நீ அவனை விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு பாரு. எடுத்து வச்சுட்டேங்க. அத்தை பொங்கல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. பொங்க பானையில இருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அன்னதானம் போடுறதுக்கு தட்டெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேனே, எடுத்து வச்சிட்டியா? ஆ, இலை, தண்ணி பாட்டில் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. உங்க தம்பியை தவிர எல்லாமே ரெடியா இருக்கு. சரி, அப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல. அவன் வந்தோடனே டக்குன்னு கிளம்புறதுதான். அப்ப ஒரு ஒருத்தரா ஏறி உட்கார சொல்லுங்க. தாத்தா, சரளாக்கா, மணி அண்ணன் எல்லாரையும் ஏற சொல்லுங்க. அந்த கூத்து உனக்கு தெரியாதா? தாத்தா கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. என்னது? தாத்தா கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரா? ஐயோ, அந்த நம்பிக்கையில தானே நானும் கோயிலுக்கு வர ஒத்துக்கிட்டேன். இப்ப தாத்தா இங்க இருப்பாருனா அப்புறம் எப்படி சொத்து பத்து நகையெல்லாம் திருடுறது? போச்சு. என்னங்க சொல்றீங்க? தாத்தா கோயிலுக்கு வரலையா? ஏங்க, வீட்டோட பெரியவரே அவர்தான். அவர் வரலனா எப்படிங்க நல்லா இருக்கும்? எவ்வளவோ வாட்டி சொல்லி பாத்துட்டேன் வேதா, தாத்தா வரலன்னு சொல்லிட்டாரு. ஏவா? அது கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்கும் வேதா, நல்ல வளைவா இருக்குமா, அதான் போறப்ப வரப்ப அவருக்கு தலை சுத்தம், வாமிட் வரும்னு சொல்றாரு. ஐயோ, எங்க இதெல்லாம் ஒரு காரணமாங்க? அவர் என்ன சின்ன குழந்தையா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு? அது மட்டும் இல்ல வேதா, கொஞ்சம் படியும் ஏறணும், அதான் தாத்தா வர முடியாதுல. என்னங்க, அவரை தூக்கிட்டு கூட போலாங்க. அவரை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படிங்க? என்னங்க, எனக்கு சரிப்பட்டு வரல. நீங்க கூட்டிட்டு வாங்க. என்ன சரிப்பட்டு வரல? என்ன சொல்ற நீ? தாத்தாவை இங்க தனியா விட்டுட்டு போறது சரிப்பட்டு வரலன்னு சொல்றேங்க. ஓ, அத சொல்றியா? அது ஒண்ணும் இல்ல வேதா, சரளா கட்டியும் மணிய நட்டியும் சொல்லிட்டேன். அவங்க 2 நாள் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இது என்னடா அடுத்த ட்விஸ்ட்? தாத்தாவே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல சரளாக்கா மணி அண்ணாவா? அவங்க இருந்தாங்கன்னா தாத்தாக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க. தாத்தாவையும் பத்திரமா பாத்துப்பாங்கல்ல. ஒரு நாள் நைட்டு தானமா, அதெல்லாம் நல்ல பத்திரமா இருந்துப்பாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரளாக்கா மணி அண்ணெல்லாம் நம்ம வீட்ல தினமும் வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் தானே இந்த ட்ரிப் பிளான் பண்ணும் போதே அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டோம். அது கரெக்ட் தான் வேதா, என்ன பண்றது, தாத்தா வரலன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம சரளாக்கா மணி என்ன கூப்பிட்டப்பயே எங்க பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இருக்கு, நீங்க எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஐயோ, சரி விடு, அதான் தாத்தா வரலன்னு சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன பண்றது? சரி, நீ போய் வேன்ல ஏறி உட்காரு. என்ன? ஒண்ணும் இல்ல. உனக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிச்சுக்குமா வேதா? எப்ப நீ நல்லா பேசுற, எப்படி ஒரு மாதிரியா பேசுறேனே புரிய மாட்டேங்குது. சரி போ, ஏறி போய் உட்காரு போ. ஆமா, உங்க தம்பி வர வரைக்கும் நான் உள்ளேவா உட்காந்துருக்க முடியும்? இருங்க, அவரும் வரட்டும். சத்தம் கேக்குது. வந்துட்டாரு. கூட இந்த பூக்காரியும் வந்திருக்கா. டேய், எவ்வளவு நேரம்டா? ஓ, லேட் ஆயிடுச்சா? இல்ல, நிம்மதி காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருந்தாலா, அவளை அப்படியே கூட்டிட்டு வரலான்னு வந்தேன். லேட் எல்லாம் ஒன்னும் ஆல, நம்ம போறது தானே. என்ன கோயில்ன்றதுனால நல்ல நேரம் பார்த்து கிளம்பணும்னு சொன்னாங்க. நிம்மதி அண்ணா, ஆதிக்கு ஆபரேஷன் நடந்துச்சுலமா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கலான்னு அம்மா வேண்டி இருந்தாங்க. அதுக்காக தாமா எல்லாரும் கிளம்பிட்டோம். சரிங்கண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மா, இங்க வச்சு கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். நீயும் எங்க கூட கோவிலுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா. அண்ணா, அது இல்லண்ணா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்களே. ஏமா, நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானே, வாயம்மா. அம்மா கிட்ட எதுவும் சொல்லணும்னா சொல்லுமா, நான் பேசுறேன். ஐயோ இல்லண்ணா, அம்மாலாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்னம்மா, வாயேன். அது ஆதி, டேய், அண்ணன் கூப்பிடுறாரு, என்ன பண்ணட்டும்? உன்னோட விருப்பம் தான் நிம்மதி. உனக்கு வரணும்னு ஆசையா இருந்தா வா. என்னடா இப்படி சொல்ற? அது அண்ணா, அது ஏமா, எதுவும் உனக்கு கஷ்டமா இருக்குமா? இல்லண்ணா, கஷ்டமாலாம் இருக்காது. அப்புறம் என்னம்மா, வாயேன். ஓகேண்ணா, வரேன். சரிம்மா. அண்ணா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இன்னும் ஆளுக்கு 10 நிமிஷம், அரை மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே இவனுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேதா, அப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணாமா? அவ வரவே வேணாங்கற, இவரு ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி பேசுறாரு. கண்ணு, நீ போயிட்டு வா கண்ணு, நாங்க வெயிட் பண்றோம். ஓகேண்ணா. ஆதி, வா, என்ன ஆட்டோல கூட்டிட்டு போ. போலாம். ஏன்டா இவ்ளோ திணற? காசு கொடுத்துறேன், சரியா? வா. அடப்பாவி, அந்த பொண்ணு ஆட்டோல கூட்டிட்டு போறதுக்கும் காசு கேட்டுட்டு தான் இருக்கானே அவன். என்னங்க? என்ன இப்போ உனக்கு என்ன? என்னங்க, இப்ப எதுக்கு அந்த பூக்காரியும் நம்மளோட கூப்பிட்டீங்க? வேதா, அந்த பொண்ணு எதுக்கு பூக்காரியும் கூப்பிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த பொண்ணு மட்டும் நம்ம கிட்ட நேர்ல வந்து ஆதிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலனா ஆபரேஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம போறதுக்குள்ள ஆதிக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும்.
நிறைய விதத்துல நம்மளுக்கு அந்த பொண்ணு உதவி தான் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ஆதியோட ஃப்ரெண்டு வேற. நம்ம சுடரம்மா நம்மளுக்குலாம் எவ்வளவு பழக்கம்ல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணை மட்டும் வேற வீட்டுக்கு போன மாதிரி பார்க்க முடியும்? நம்ம எல்லாம் குடும்பத்தோட போறப்ப அந்த பொண்ணும் நம்ம கூட வந்தாதான் சரியா இருக்கும். சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து பஸ்ல வைக்கிறேன். அதான் ஆதி வந்துட்டால, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீயும் எல்லாத்தையும் எடுத்து வை. வேதா, அப்புறம் பார்த்து பத்திரமா உட்காரு, புரியுதா? நீ இப்ப தனியாள் இல்ல, 2 பேரு. சரிங்க. ஐயோ, வட்டி வஞ்சரத்தை பார்த்து தாத்தா வரமாட்டாரு. தாத்தாக்கு துணையா சரளாக்காவும் மணியனாவும் அந்த வீட்ல தான் இருக்காங்க. அதனால பார்த்து பத்திரமா திருடுன்னு சொல்லணும். அப்படி இல்லனா அந்த திருடுற பிளானே வேணாம்னு சொல்லணும். என்ன நடக்க போதோ தெரியல. நம்ம ஒண்ணு பிளான் போட்டா இந்த ஆண்டவன் வேற மாதிரி பிளான கொண்டு போறான். அதான வேதா உலக வழக்கமே. நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த உலகத்துல நடந்துட்டா அப்புறம் ஆண்டவனுக்கு என்ன வேலைங்க? வேதா, நீ உன் மனசுல நல்ல விஷயங்களை நினைச்சீனா அது நடந்தா நல்லா நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் கெட்ட விஷயங்கள். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அப்படிதானே மக்களே? இந்த வேதா இந்த பக்கெட்டுனா அந்த கிருஷ்ண இன்னொரு பக்கெட்டு. எப்படியெல்லாம் வேணும்னு வெறுப்பேற்றான் பாத்தீங்களா? இன்னும் ரொம்ப நாளைக்குலாம் நான் நீடிக்காது. பார்க்கலாம். அங்கேயும் ஒரு பொண்ணை பேசி வச்சுட்டு இங்க நிம்மதிக்கிட்டே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான்ல. இது நிம்மதிக்கு எப்ப புரிய போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? சூப்பரான மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோம். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.